இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து விவாதிக்கப்படுகிற ஊடகங்களிலே விவாதிக்கப்படுகிற அரசியல் தளங்களிலே பேசப்படுகிற ஒரு விஷயம், காட்டுமன்னார் கோயிலிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்தார். அதை மாற்றி இன்றைக்கு ஐயா எல்இபி அவர்களுடைய புதல்வரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இது அவருடைய அரசியல் பெருந்தன்மைக்கு, தமிழ்நாட்டிலே புதிய ஒரு அரசியல் பண்பாட்டுக்கு அடையாளமாக திகழ்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்போது மட்டுமல்ல, 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று அன்றைக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 8 இடங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தந்தார்கள். அப்படி கிடைத்த 8 இடங்களிலே சமயநல்லூர் தொகுதியில, மதுரைக்கு அருகிலே சமயநல்லூர் தொகுதியை தனக்கென்று தலைவரிடத்திலே கேட்டு பெற்று அந்த தொகுதியை மறைந்த காங்கிரஸ் தலைவர் எல்லோரும் போற்றுகின்ற, அப்பழுக்கற்ற அரசியலுக்கு அடையாளமாக போற்றுகின்ற கக்கன் அவர்களுடைய மகளை அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்தார். அன்றைக்கும் அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்தோம். அப்பொழுது எல்லா தொகுதிகளும் பகிர்ந்தப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா கட்சிகளும் 25 தொகுதிகளிலே போட்டியிடுவது என முடிவானது. எஞ்சிய இடங்களை தேமுதிக போட்டியிட்டது. அன்றைக்கு எல்லா தொகுதிகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவால் அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதியிலே, ஆர்கே நகர் தொகுதியில யார் போட்டியிடுவது, அவரை எதிர்த்து யார் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுந்தது. கூட்டணியிலே இடம்பெற்ற கட்சிகள் யாவும் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்த தயங்கினார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆர்கே நகர் தொகுதியை எல்லோரும் சேர்த்து ஒதுக்கினார்கள். ஆனால் அன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு காரியத்தை செய்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் உற்ற தோழியாக இருந்த, நட்போடு இருந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர், சக்கரை செட்டியார் என்று தொழிலாளர் போராட்டங்களிலே முன்னோடியாக பங்கேற்ற ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய வசந்தி தேவி அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களாலேயே மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு பணியாற்றியவர். வசந்தி தேவி அவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவித்து அன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதை போலத்தான் இன்றைக்கு இந்த தேர்தலிலே தாம் போட்டியிட வேண்டும் என்று விரும்பி அதை அறிவிப்பு செய்த பிறகு ஊடகங்களிலே அதிலே உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு இந்த கூட்டணியிலே அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காகத்தான் இவர் தேர்தலுக்கு வருகிறார் என்று அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்ட நிலையிலே அத்தகைய ஒரு செய்தி இந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தன்னுடைய முடிவை மாற்றி அப்பொழுது யாரை இங்கே வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று சிந்தித்து ஐயா இளையபெருமாள் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து நந்தகுமார், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே செயல்பட்டவர், இடையிலே காலமாகிவிட்டார். அவருடைய மனைவி அவரை நியமிக்கலாம் என்று அவரிடம் கேட்டபோது அவர்
தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவராக இருந்து விட்டார். ரிசர்வ் தொகுதியிலே அவரை வேட்பாளராக நிறுத்த முடியாது என்ற நிலையிலே ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய அந்த குடும்பத்திலிருந்து ஒருவரை நியமிக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற உறுதியோடு அண்ணன் ஜோதிமணி அவர்களை இந்த தேர்தலிலே களம் காண வைத்திருக்கின்றார். ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த பகுதியிலே சமூக நல்லிணத்துக்காக பாடுபட்டவர். 25 வயதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1953ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்திலே முதல் முறையாக போய் பேசும்போது என்ன பேசினார் என்றால், இந்த சிதம்பரம் பகுதியிலே விவசாய தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். 1948ஆம் ஆண்டு குறைந்தபட்ச கூலிக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. சிதம்பரம் பிற்காவிலே இருக்கின்ற அரிஜன மக்களும் படையாட்சிகள் என்று சொல்லப்படுகிற வண்டியர் மக்களும் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த 2 சமூக மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே தன்னுடைய கன்னி உரையிலே பேசியவர் தான் ஐயா இளைய பெருமாள் அவர்கள். அன்றைக்கே இந்த 2 சமூகங்களுடைய நல்லிணத்துக்காக அங்கே போய் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர். இங்கே இருக்கின்ற காகாத்த பிள்ளைவார்கள் அவர்களுடைய அன்பை பெற்றவர், வன்னிய சமூகத்தினுடைய ஆதரவை பெற்றவர். அப்படித்தான் அவர் பணியாற்றினார். அதற்கு பாதை போட்டு தந்தவர் சுவாமி சகஜானந்தா அவர்கள். அவருக்கு முன்னோடியாக சுவாமி சகஜானந்தா அவர்கள் இங்கே சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்கிற நேரத்தில் இந்த சமூகங்களுடைய ஆதரவோடு தான் இங்கே தன்னுடைய பணிகளை செய்தார். இங்கே இருக்கிற வன்னிய சமூகத்து பெரியவர்கள், பிள்ளைமார்கள் சமூகத்தினுடைய பெரியவர்கள் அவர்களுடைய ஆதரவோடு தான் சுவாமி சகஜானந்தா அவர்கள் தன்னுடைய சமூக சீர்திருத்த பணிகளை செய்தார். அந்த வழியிலே தான் ஐயா எல்இபி அவர்களும் இங்கே செயல்பட்டார். அந்த உணர்வோடு அவர்கள் முன்னெடுத்த அந்த சமூக நல்லிணக்க உணர்வோடு எனக்கு 25 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஒரு அமைதியை பாதுகாத்து இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களும் ஐயே போல இங்கே இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு தான். மாண்புமிகு அமைச்சரவர்கள் நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது தலைவர் எழுச்சி தமிழர் 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுகிற நேரத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்னையே அழைத்து சென்று இங்கே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே அமைதி நிலவும், அதற்கு நான் பொறுப்பு, என்னுடைய வார்த்தையை ஏற்று நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார். 1,00,000 வாக்குகள் முன்னிலை பெற்று அன்றைக்கு மகத்தான வெற்றியை தேடித் தந்து தலைவர் எழுச்சி தமிழர் முதன் முறையாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியவர் அண்ணன் MRKP அவர்கள் தான். இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றதன் மூலமாகத்தான் அந்த அங்கீகாரத்தை பெற்றது. தலைவர் எழுச்சி தமிழர்களை 3வது முறையாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த கட்சிக்கு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தையும் தேடித் தந்ததிலே மகத்தான பங்காற்றியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்பதை நான் இங்கே நன்றியோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த உணர்வோடு தலைவர் எழுச்சி தமிழர்களால் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஐயா எல்இபி அவர்களுடைய புதல்வர் அண்ணன் ஜோதிமணி அவர்களுக்கு மகத்தான ஆதரவை திரட்டி ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் எல்லாம் தர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.